போட்டுக்கறியா? நம்ம ஆற்காடு பிரியாணியை பொறுத்த வரைக்கும் அந்த ஏரியாலேயே அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இந்த வீடியோ தாண்டி நம்மளுக்கு வந்து 5 கிலோ வந்து மட்டன் பிரியாணி வந்து எப்படி பண்றாங்கன்னு சொல்லி தரப்பட்டாரு. ஞாயிற்றுக்கிழமையில நாங்கள் வீட்டில் சமைக்கிறதே இல்லை எப்பயுமே. இது வந்து எப்படின்னா ஆஃப் ஆயில் மட்டும் அரை வேக்காடுல தான் வேகணும். இப்போ நம்ம வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருக்கோம், மசாலா எல்லாம் போட்டாச்சு. எவ்வளவு தண்ணி ஊத்துறீங்க? கரெக்டா 5 லிட்டர். அப்பா, அந்த மட்டன் ஃபிளேவர் அப்படியே வருது. டேஸ்ட் வந்து உப்பு காரம் அப்படியே நல்லா தெரியுது. அவ்வளவுதான். இப்போ தம் போட்டுறீங்க? ஆமா, அவ்வளவுதான். சன்னுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் திரும்ப இந்த வீக் வந்து பையன் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டான், இங்கே தான் பிரியாணி வாங்கணும் அப்படின்னு. 11:30 11:45லேருந்தே அவைலபிளாக இருக்கும். ஸோ கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சீக்கிரம் வாங்கிட்டும் போயிடலாம். எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒரு கிலோ பிரியாணி சாப்பிட்டாலும் வயிறு லைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சூர்யா ப்ரோ கை பக்குவம் வேற லெவல். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள், என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக. ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்களோட வி லவ் டு ஆர் சேனல். இப்போ நம்ம எங்கேருந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோன்னா ஆற்காடு பிரியாணி கடை தான் வீடியோ பண்ணிட்டு. இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னா சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணி தாங்க ஸ்பெஷல். ஒரு நாளைக்கு வந்து 100 கிலோ கிட்ட வந்து சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணி பண்ணுறாங்களாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பிரியாணி வந்து எப்படி செய்கிறாங்க மாஸ்டர் வந்து சொல்லி தர போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதை டேஸ்ட் பண்ணி வந்து பிரியாணி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குன்னா மாடம்பாக்கம் மெயின் ரோடில் தான் இருக்குது. ஸோ இதோட லொக்கேஷனோட டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ப்ரோ. சரி, கடை பேர் என்ன? ஆற்காடு பிரியாணி. கடை லொக்கேஷன் கரெக்டாக எங்கே? கரெக்டாக பார்த்தீங்கன்னா மாடம்பாக்கம் மெயின் ரோட்டில் சுதர்சன் நகர் பஸ் ஸ்டாண்டை தாண்டின உடனே இருக்கு. சுபிக்ஷா மினி மஹால் ஆப்போசிட்டில் இருக்கு. ஓகே, நம்மகிட்ட என்ன ஸ்பெஷல்? பிரியாணி பெஸ்ட்லாக பண்ணுறோம். பிரியாணியை பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம எந்த ஒரு இதுவும் பண்ணுறல. ரியலாக நம்ம மசாலா ஐட்டம், மிளகாத்தூள், தக்காளி, வெங்காயம், லெமனு, தயிர். என்ன பிரியாணி பண்ணுறீங்க? சிக்கன் பிரியாணி, மட்டன், சிக்கன், வெஜ்ஜு எதுவாக இருந்தாலும் பண்ணுவோம். எதுவாக இருந்தாலும் பண்ணுவோம். மொத்த ஆர்டர் கேட்டால் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, ஒரு நாளைக்கு எவ்வளோ பிரியாணி பண்ணுறீங்க? நம்ம ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிலோ இல்லை 75 கிலோலேருந்து 80 கிலோ வரும். ஓகே, மேக்ஸிமம். இப்போ வந்து சப்ஸ்கிரைபருக்கான நீ வந்து மட்டன் பிரியாணி வந்து எப்படி பண்ணுறது நீங்கள் சொல்லி தரீங்க? கண்டிப்பாக சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோவுக்கு மட்டன் பிரியாணிக்குள்ள மசாலா. ஓகே, இதில் என்னென்ன மசாலா இருக்குது? இதில் வந்து ஏலக்காய், கிராம்பு, பட்டை. ஸோ வேறு என்னென்ன மசாலா போடுறீங்க? வேறு எந்த மசாலாவும் நம்ம போகிறதில்ல. அதாவது பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து 5 கிலோவுக்கு ஒரு 1.5 கிலோ வெங்காயம், 1.5 கிலோ தக்காளி, 1/2 லிட்ரு தயிர், லெமன், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். அவ்வளோதான். இப்போ 5 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 1 லிட்ரு ஆயில். நம்ம ஃபஸ்ட்டு மசாலா போடுறதுக்கு முன்னாடி ஆயில் போட்டு அதுக்கப்புறம் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா போட்ட உடனே டபுள் சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்து வெடிக்கணும். வெடிச்சா தான் நீங்கள் வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் பாருங்க, அப்பதான் வந்து அந்த மசாலாவில் உள்ள இந்த ஃபுல்லாக மொத்தம் ஆயிலுக்கும் பரவும். இப்போ வெங்காயம் போட போதில் அது மொத்தமும் நல்லா ஸ்மெல் நல்லா வரும். ரெண்டையும் நம்ம போடுறோம். வெங்காயம் வந்து எவ்வளோ எப்படி வதங்கிருக்கோம்? நல்லா ரோஸ் கலர்ல இருந்து அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டுல நம்ம தயிரையும் ஊற்றிடும். இஞ்சி பூண்டுல அதை வந்து எப்படின்னா தயிர் எல்லாம் ஊற்றி ரெடியாகும். தக்காளி நம்ம வெட்டி வச்சாச்சு. இது இப்போ வந்து பச்சை மிளகா இப்போ நம்ம வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருக்கோம். மசாலா எல்லாம் போட்டாச்சு. இப்போ பச்சை மிளகாயும் போட்டாச்சு. இன்னுமே இது நல்லா ரோஸ் கலர்ல வந்த உடனே நம்ம தக்காளியை போட்டு இது நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு மேல வதங்கினோம்னா பிரியாணி கலர் மாறும். இது இன்னும் கொஞ்சம் கருவை விட்டோம் வைங்களேன், இன்னும் அதை விட என்னன்னா ரொம்ப டார்க்கான ஒரு கலர் வரும். ஒரு அட்ராக்ஷன் இருக்காது. அடுத்து என்ன போட போறீங்க? தக்காளி போடுவோம். தக்காளி
இது நல்லா வதங்க வச்சு ஒரு இது 3/4 வேக்காடு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு போடுவோம். இஞ்சி பூண்டு போட்ட உடனே அது கரெக்டாக 2 பேலன்ஸாக கரெக்டாக வந்துடும். தயிர், இஞ்சி பூண்டு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமா மஞ்சத்தூள் மட்டும் போட்டணும். அப்பதான் கரெக்டா அந்த ஈவனான கலர் ரெண்டும் கரெக்டான கலர்ல வரும். மஞ்சத்தூள் அதிகமாகவும் போடக்கூடாது. மஞ்சத்தூள் நீங்க அதிகமா போட்டீங்கன்னா உங்களுக்கு மஞ்சத்தூள் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நீங்க வெஜ் பிரியாணி மாதிரி கலர் மாறிடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்காக ரொம்பவும் ரெட்டா இருக்கக்கூடாது. நார்மலான கலர்ல தான் இருக்கும். நம்ம ரொம்ப ரெட்டா இருக்குன்னா தக்காளி சாதம். நார்மலான கலர்ல ரெண்டும் மஞ்சளும் அந்த ஆரஞ்சும் ஒன்னா மிக்ஸ் ஆனா என்ன கலர் வரணுமோ அதான் வரும். மல்லி புதினா இது எந்த ஸ்டேஜ்ல போடணும்? இது அதாவது இஞ்சி பூண்டு போட்ட உடனே போட்டுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 5 கிலோக்குன்னா எவ்வளவு கொத்தமல்லி புதினா போட்டோம்? ஒரே ஒரு கட்டு மல்லி, ஒரு கட்டு புதினா போதும். ஆமா, 100 கிராம் மிளகாத்தூள். இது வந்து எப்படின்னா ஆஃப் ஆயில் மட்டும் 1/2 வேக்காடுல தான் வேகணும். இப்போ வெந்தாதான் உங்களுக்கு தம் போடுவோம் போல கரெக்டா வேக்காடு இருக்கும். இந்த பதம் இருந்தா போதும். இப்பதான் தம் போடுவோம் போல உங்களுக்கு இதை விட அது குக்கிங் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லைன்னா கறி உடஞ்சிடும். உடஞ்சா நீங்க எடுக்க முடியாது. இப்ப நம்ம மட்டனை இப்ப இதுல போட்டுற வேண்டியது. இப்போ மட்டன் வந்து வாங்குறப்ப எப்படி வாங்கணும்? சின்ன குட்டியா நீங்க பார்த்து வாங்கினா நல்லா இருக்கும். அதான் பிரியாணி டேஸ்டா கொடுக்கும். ஆமா, சின்ன குட்டினா அந்த வேக்காடு வேகமா நல்லா இருக்கும். இளங்குட்டி நல்லா டேஸ்டும் நல்லா இருக்கும். எவ்வளவு தண்ணி ஊத்துறீங்க? கரெக்டா 5 லிட்டர். 5 லிட்டர். இந்த சூப்பு தண்ணியும் சேர்த்து ஊத்துறீங்க? ஆமா, அந்த சூப் தண்ணி ஊத்துனாதான் அந்த டேஸ்ட் கொடுக்கும். எல்லாமே போட்டாச்சு. இப்போ அவ்வளவுதான். ரைஸ் நம்ம போட்டு கிட்ட வேண்டியதுதான். ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் வேக வைப்பீங்க? மட்டனை போட்டு இல்ல அப்ப வேகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஆஃப் வேக்காடு வெந்துருச்சு. இப்ப இந்த தம்முலையே அது வெந்துரும். ஓகே. ஏன்னா இன்னுமே வந்து மட்டன் வெந்துருச்சுன்னு வேக விடுறதுக்கு வேலை இல்லை. நம்ம தான் ஆஃப் வேக்காடு வெந்துருச்சு இல்ல, இன்னமே உடையாம கரெக்டான பதத்துல அது நிற்கும். இதுவே நம்ம பெருசா போடுற மாதிரி இருந்தா டைரக்டாவே போட்டுடலாம். வேகணும் அவசியம் இல்லை. சிக்கன் மாதிரியே போட்டு தம் போட்டோம்னா அது டைம் எடுக்கும், ரொம்ப நேரம் பொரிக்கும். அதுல அந்த மாதிரிதான் ப்ராசஸ். ஆனா கம்மியா இருக்கும் போது கண்டிப்பா வேக. இப்போ ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி வந்து புளியும் காரம் எப்படி இருக்கும்? லெமன் உங்களுக்கு அந்த புளிப்பு லைட்டா இருக்கணும். வெங்காயம் நம்ம நல்லா ரோஸ்ட்ல போடுறதுனா லைட்டா திட்டிப்பு இருக்கணும், காரமும் இருக்கும். இது 3 ஈவனா இருந்துச்சுன்னா ஓகே. காரம் அதுக்காக அதிகமா போட்டக்கூடாது. பசங்களும் சாப்பிடணும்ல. நார்மலான காரமா இருக்கும். அதிகமான காரமா இருந்தோம்னா நம்மளுக்கு வயிறு பிரச்சனை வந்துடும், கேஸ் ஃபார்ம் ஆகும். இவ்வளவுதான் இருந்துச்சு. இப்ப டேஸ்ட் பண்ணப்ப உப்பு பத்தல, அப்ப போட்டுக்கலாமா? போடலாம். ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு அளவு தான், இவ்வளவுதான். ஏன் கிண்டிக்கிட்டே இருக்கீங்க? ஏன்னா இது மட்டனு சின்ன பிரியாணி கிடையாது. அதனால நம்ம வந்து கிண்டுறோம். அதாவது டைரக்டா நம்ம போடுறோம், அடி பிடிக்காம இருக்கும். ஆமா, ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி கொதியில் வந்துட்டோன்னே இப்ப நம்ம மூடிட்டு தம் போடுவோம் லைட்டா. அப்பா, அந்த மட்டன் ஃபிளேவர் அப்படியே வருது. டேஸ்ட் வந்து உப்பு காரம் அப்படியே நல்லா தெரியுது. அவ்வளவுதான். தண்ணி தூக்கி இப்ப தம் போட்டுறீங்க? ஆமா, அவ்வளவுதான். கும்பராக்கு ஏத்த அடுப்பு இருக்கணும். நம்ம அடுப்பு சின்னதா இருந்து அடுப்பு இதா இருக்கக்கூடாது. பாருங்க, நம்ம தீ மாதிரி எரிக்குதா, உங்களுக்கு விறகு அடுப்பு மாதிரி எரியுங்களா? ஆமா, இது இப்படிதான் தம் கொடுக்கணும். கேஸ் நேரடியா ஃபயர் பண்ணீங்க அப்படின்னா அடி ஃபுல்லா போயிடும். புரியுது. எப்படி செக் பண்றீங்க? அவ்வளவுதான், வந்துருச்சு. ஆமா, உங்களுக்கு இன்னும் ஒரு அதாவது லைட்டா ஈரப்பதம் இருக்கு.
இந்த சூட்லேயே இது சரியாகும். ஆக்சுவலி இப்போ நம்ம என்ன வாங்கியிருக்கோம்னா இவங்களோட வந்து ஃபேமஸான மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி தான் வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 65 வாங்கியிருக்கோம். அவங்க எப்படா பிரியாணி செஞ்சு முடிப்பாங்க, எப்படா டேஸ்ட் பண்ணலாம் தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஆர்வம் தூண்டுது அவங்க பண்ணுற பிரியாணிக்கு. இந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க அவங்க எப்படி பிரியாணி பண்ணுறாங்க. ஆற்காடு பிரியாணிக்கு தனி ஃபேன் பேஸ் இருக்குன்னு நான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அவ்வளோ கூட்டம் வருது, அவ்வளோ பேர் வந்து ஆர்டர் கிலோ கணக்கில் வாங்கிட்டு போகிறாங்க. சரி, நம்ம வந்து வெயிட் பண்ண வேணாம், பிரியாணி வந்து டேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து இதோட குவான்டிட்டி வந்து கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா அவ்வளோ சாப்பிட மாட்டேன். இதை விட குவான்டிட்டி அதிகமாக தருவாங்கன்னா டேஸ்ட் பண்ண வேணாம், எனக்கு கம்மியாக கொடுங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. அதே மாதிரி கம்மியாக கொடுத்தாங்க. ஆனால் பீஸ் எல்லாம் தாராளமாக வைக்கிறாங்க. ஸோ எனக்கு யூடியூபர்னால எனக்கு அதிகமாக வைக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. மக்கள் எல்லாத்துக்குமே வந்து அதிகமாக கொடுக்குறாங்க, அதிகமான பீஸ் தான் தராங்க. ஒரு பக்கெட் பிரியாணிலாம் அடிச்சாங்க, பீஸ் பார்த்தீங்கன்னா தாராளமாக வைக்கிறாங்க. நீங்கள் இன்னும் 2 பீஸ் வேணும் சேர்த்து வைங்கனாலும் வைக்கிறாங்க. சரி, நம்ம டேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் மட்டன் பிரியாணி தான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்டாக இருக்குது. சூர்யா ப்ரோ கைப்பக்குவம் வேற லெவல், சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்டாக இருக்குது, நல்லா இருக்குது. அந்த பிரியாணியில் வந்து மட்டனோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறக்கிருக்கு. மட்டன் பீஸை வந்து தனியாக வேக வச்சு அதோட சூப் தனியாக சேர்த்து ஆட் பண்ணி அந்த காரம், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டு நல்லா வதக்கி, அவர் சொன்ன மாதிரி அந்த வெங்காயம் தக்காளி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து வதக்குறோமோ அவளுக்கு எவ்வளோ வந்து டேஸ்ட் கொடுக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ பாஸ்மதி ரைஸில் வந்து மட்டன் பிரியாணி வந்து வேறு லெவலாக இருக்குது. நம்மளோட ஒரு பிரியாணி, 1 கிலோ பிரியாணி வந்து 300 ரூபா தான். 1/2 kg வாங்கினா வந்து 250 ரூபான்னு சொல்கிறாங்க. ஸோ பீஸை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பீஸா அந்த சாஃப்டாக குக்காக இருக்குது, ஜூஸியாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஒருத்தான வந்து மட்டன் பிரியாணி சொன்னால் சரி, அப்படியே ஒரு பைட் வைப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் சிக்கன் பிரியாணி டேஸ்ட் பண்ண போகிறேன். அந்த பிரியாணி சட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோ பிடிக்கும் போல அவ்வளோ பெரிய அண்டாவில் வந்து சமைக்கிறாங்க. ஸோ அதிகமான சிக்கன், அதிகமான ரைஸ், அதிகமான மசாலா போடுறாங்க. அந்த சிக்கன் பிரியாணி ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா வந்து அதோட ஃப்ளேவர் அப்படியே மூக்கில் ஏறும். அந்த சிக்கனோட ஃப்ளேவர் வந்து நல்ல பிரியாணியில் இறங்கிருக்கு. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கரெக்டான அளவில் வந்து அந்த மசாலாலாம் போட்டு ஆட் பண்ணி சிக்கன்லாம் கரெக்டாக போட்டு தம் போட்டு எடுக்கிறாங்க. இதில் அந்த விறகு அடுப்பில் சமைக்கிற மாதிரியே வந்து இங்கே கேஸ் அடுப்புலேயே சமைச்சிருக்காங்க. அதே மாதிரி சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்து ஒன்று மேடம், இப்போ லைட்டாக முன்ன பார்த்தீங்களா எப்படி உடையுது இந்த பீஸ், அப்படி நல்லா ஜூஸியாக இருக்குது, சூப்பராக குக்காக இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. பிரியாணியோட ஃப்ளேவரும் நல்லா இருக்குது. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மொத்தம் 7 சிக்கன் 65 வந்து 120 ரூபாயாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு சிக்கன் 60 பீஸ் வந்து 60 கிராம், அந்த அளவுக்கு தான் வெட்டியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பீஸ் தெரியும். ஸோ பாருங்க எவ்வளோ பெரிய பீஸ் இருக்குன்னு. நல்லா இருக்கு, நல்லா முருன்னு இந்த அப்பளம் சாப்பிடணும் அந்த மாதிரி வந்து நல்ல பதமாக வேக விட்டு நல்லா முருன்னு நல்ல மேலே இருக்கு. அந்த கான்ஃபிளவரில் நல்ல முருன்னு புரிய விட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சிக்கன் 65 வந்து நல்லா இருக்கு. மட்டன் பிரியாணி வந்து ஒன்லி ஞாயிற்றுக்கிழமை மட்டும். நான் எல்லா நாளுமே வந்து சிக்கன் பிரியாணி கிடைக்கும். நீங்களும் இந்த மாடம்பாக்கம் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரியாணி கடை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மொத்தம் ஆர்டர் பண்ணி கொடுக்குறாங்க, எங்கே வேணால் டெலிவரி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ டேரெக்டாக வந்து சாப்பிட்னா சாப்பிடுங்க. டேஸ்ட் வைஸ் வந்து குட் அப்படின்னு சொல்லுவேன். இந்த கடையோட டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்கும். வேணும்னா கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரி, இதோட நான் வீடியோ வந்து முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோட சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.